ஆனா இந்த குளத்தூர் கோழி மார்க்கெட்லாம் போறப்போ பாக்குறப்ப இந்த அளவுக்கு இங்க இருக்கிற அந்த பேர்ட்ஸ் பார்த்தது கிடையாது. உண்மையை சொல்லுங்க, பெயிண்ட்ல அடிக்கல? பெயிண்டிங்ல இல்லைங்க, நம்ம குவாலிட்டியே தாங்க. நம்ம இதுல 3 சிக்கு இருக்கு, எக்ஸும் இருக்கா? எக்ஸ் இருக்கு. ஹேட்ச் ஆகுமா? ஃபீடிங் வந்து இந்த டைம் வந்து பனி டைமா இருக்கிறனால கோதுமை அதிகமா சேர்த்துப்போம், பச்சை பயிரை கம்மி பண்ணிப்போம். காக்டைல்ஸ் எடுத்துக்கலாம் ஃபீடிங். ஆப்பிரிக்கன் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கன்ஸ் ஏன் கிடையாதுன்னா கொடுக்கலாம், வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக எக் பைண்டிங்னா வந்து பேர்டு சின்ன பிளேஸ்ல வந்து இருக்கும் போது அது பறக்க சரியா முடியாம கொழுப்பு வந்து கட்டிடும். கடிக்குமா என்ன? மிரட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. மியூட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த பைடு பாத்தீங்களா, சேபிள் பைடு, அந்த குச்சில மேல் சாப்பாடு ஃபுட்டை சாப்பிட்டு அதை ஃபீமேலுக்கு கொடுக்கும், ஃபீமேல் அதை சாப்பிட்டு அதை சிக்குக்கு ஊட்டும். இன்னும் நிறைய விதமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் வீடியோ போட வேண்டியது வரும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பேர்ட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். நிறைய விதமாக கவர் பண்ணியிருக்கோம். இவர் வந்து மாடியிலேயே வந்து பேர்ட் ஃபார்ம் செட் பண்ணியிருக்காரு. 2 விதமான பறவை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இவரு காக்டெயில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்ல மியூட்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. லோ, மீடியம், ஹைன்னு சொல்றாரு. அதில் மீடியமும் கொஞ்சம் அதோட நல்ல மியூட்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எத்தனை வருஷமா பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமா? ஆமாம். என்னோட நேம் வந்து நரேஷ். நரேஷ் பேர்ட்ஸ் ஃபார்ம் நேம் வந்து. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கரெக்டாக பொருஷவாக்கத்துக்கு ஓட்டேரிக்கும் நடுவில் கொசப்பேட், இந்த அதான் லொக்கேஷன் நம்மளது. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம், கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஓகே பிரதர். வெளியே இருந்ததா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உள்ள போலாமா? போகலாம், கண்டிப்பாக வாங்க. பிரதர் நீங்க பெரிய லெவல்ல வச்சிருக்கீங்க, ஆனா பேர்ட்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஃபார்ம்ஸ்லாம் போயிருக்கேன், சின்ன குண்டிலே நிறைய ரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணலையே? இது வந்து நான் வந்து பேர்ட்ஸுக்கு முதல்ல கேஜி சைஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பேர்டு வந்து நம்ம கிட்ட இருக்குன்னா அது கரெக்டாக வந்து அதுக்கு தேவையான இடம் வேணும், ஃப்ளைட் வேணும். இப்போ நான் ஆப்ரிக்கன்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஆப்ரிக்கன்ஸ் காக்டைல் 2 மியூட்டேஷன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆப்ரிக்கன்ஸ் இல்லை, நம்மளுக்கு வந்து எது பிடிக்கும், இப்போ ஒரு நமக்கு பிடிச்சது ஒன்று இருக்கும். அது நான் எல்லாத்தையும் கண்ணாப்பின்னான்னு பண்ணுறது வந்து அதில் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம 2 மியூட்டேஷன் பண்ணுறோன்னா இந்த 2 மியூட்டேஷனும் கரெக்டாக பண்ணலாம். நம்ம இப்போ ஆப்ரிக்கன்ஸை நம்ம பண்ணுறோன்னா ஆப்ரிக்கன்ஸில் எல்லா மியூட்டேஷன்ஸ் இருக்குது. ஆப்ரிக்கன் கேஜ் சைஸ் நான் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக 3க்கு 1.5க்கு 1.5 கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ கிடையாது, ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு 2க்கு 1.5க்கு 1.5 போதும், அதை வச்சு ப்ரீட் பண்ணலாம். பட் நம்ம பேர்டு வந்து லைஃப் லாங் இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். 2வது அந்த எக் பைண்டிங் அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக எக் பைண்டிங்னா வந்து பேர்டு சின்ன பிளேஸில் வந்து இருக்கும் போது அது பறக்க சரியா முடியாமல் கொழுப்பு வந்து கட்டிடும். ஸோ கொழுப்பு கட்டிருச்சுன்னா அது சப்போஸ் முட்டை விடும் போது அந்த முட்டையும் அப்படியே உள்ளே ஸ்டக்காகி நின்றோம். ஸோ அதனால பேர்டு ரொம்ப சஃபர் ஆகும். அதுலேருந்து எந்திரிச்சு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், இறந்தும் போயிடும், பேர்டு இறந்தும் போயிடும். அது வந்து அந்த இதுக்காக நம்ம வந்து எப்போவுமே பேர்டுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன இது அதை கொடுத்துறது, அந்த ஸ்பேஸ் கரெக்டாக நம்ம கொடுத்துறோம் பேர்டுக்கு. என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு போகலாமா? பார்க்கலாம். எத்தனை விதமான ஆப்பிரிக்கன்ஸ் வச்சிருக்கீங்க? ஆப்பிரிக்கன்ஸில் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஆப்பிரிக்கன் மியூட்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம கிட்ட வந்து ஒரு 15-20 மியூட்டேஷன்ஸ் இருக்கும். இது வந்து காக்டைலுக்கு வந்து 2க்கு 2 போட்டிருக்கேன் நான் கேஜ் சைஸு. அது நார்மல் லுட்டினோ ஃபான் சொல்லுவாங்க, ஃபான் கலர். அது வேற கலர்ல இந்த மாதிரி போடலாம். சிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டாக கிடைக்கும். இதில் வந்து லுட்டினோ பேர்ல் கிடைக்கும், ஃபான் கிடைக்கும், ஃபான் பேர்ல் கிடைக்கும். இப்போ இவங்க வந்து 2 பேருமே வந்து இதில் இருக்காங்க. சிக்ஸ் உள்ள ஆச் ஆயிருக்கு. ஸோ அதில் உள்ள சிக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. கடிக்குமா என்ன? மிரட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. பேரண்ட் குட்டிங்களை பார்த்துக்குமா? ஆமாம், பேரண்ட்ஸே பார்த்துக்கும். நம்ம வந்து பேரண்ட்டை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். வளர்ந்து வர வரைக்கும் பார்த்துக்குமா? வளர்ந்து வர வரைக்கும் பார்த்துக்குவோம். நெஸ்ட் அவுட் ஆகி சிக்கு செல்ஃபீட் எடுக்கிற வரைக்கும் பேரண்ட்டை கேரிங் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். ஓகே ஓகே. அது எதனா சீக்கிரம்
பிரிக்கிறதுல நல்லது வேணா இருக்கா? ஏன்னா முக்காவாசி பிரிச்சிருவாங்கல்ல. அப்படி இல்லை, நம்மளுக்கு ஹேண்ட் டேம்டுக்கு எடுக்கிறாங்க, அப்போ வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கா வேணும் அப்படின்னா நம்ம வந்து அது ஹேண்ட் ஃபீடிங் சிக் டேமிங்காக சீக்கிரம் எடுக்கலாம். ஒரு 30 days 25 days பிரிக்கிறதுனால பேரண்ட்டுக்கு நல்லது அந்த மாதிரிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. இப்போ இது வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹேண்ட் ஃபீடிங் சிக்கா கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து பேட்ச் சீக்கிரமாக எக் வச்சிரும். அப்படி பேர்டு வந்து அதோட சைக்கிள் கரெக்டாக இருக்கணும். அது சைக்கிளில் நம்ம எப்போ டிஸ்டர்ப் பண்ணுறோன்னா உடனே எக் வைக்க ஆசைப்பட்டு உடனே சிக்கு வேணும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்பட்டு அதோட சைக்கிளை நம்ம வந்து பிரேக் பண்ணுறதுனால அது பேர்டோட ஹெல்த்தில் வந்து இஷ்யூஸ் அதிகமாயிடும். அது வந்து கரெக்டாக இப்போ ஒரு இது முடியுதுன்னா 3 மாதம் ஒரு கிளச்சு. அந்த ஒரு கிளச்சு நம்ம வந்து இப்போ முட்டை வச்சு 18 to 20 நாள் ஆகும் இது சிக்கு புரியறதுக்கு. சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு வந்து 45 days அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 60 days ஆயிரும் சிக்கு நம்மளுக்கு வெளியே நெஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் தான் எக் வைக்கும் பேர்டு. ஸோ அந்த சைக்கிளை வந்து நம்ம பிரேக் பண்ணிடுவோம். சிக்கை வந்து 30 நாள் எடுத்துட்டோம்னா பேர்டு வந்து அடுத்த மீட்டிங்க்கு போயிடும். இல்ல அதனால பேரண்ட் வீக் ஆகும். பேரண்ட் ஆமா கண்டினியூஸா எக் வச்சிட்டு இருந்ததுன்னா அதோட ஹெல்த் வந்து என்ன மாதிரி பாதிக்கும்னா, பேரண்ட் வந்து ரொம்ப வீக்காகி சுக்கா அடிச்சிடும். அதாவது நெஞ்சு எலும்பு வந்து ஒட்டிரும். பேர்டு வந்து ரொம்ப டல் ஆயிரும். அதோட சைக்கிளே வந்து பிரேக் ஆயிரும். அடுத்து பார்க்கலாம். இது ஒரு மியூட்டேஷன் இருக்கு. லுட்டினோ இது அல்பினோ எவி பைடு. அது முன்னாடி அது காமிச்சது நார்மல். நீங்க அது நார்மல். இது இந்த மாதிரி இது வந்து அல்பினோ எவி பைடு சொல்லுவாங்க மியூட்டேஷன். இது வந்து ஃபீமேலு, மேல் நெஸ்டிங்ல இருக்கு, எக்ல இருக்கு. மேல் தான் இது பாத்துக்கணும். அதாவது இந்த காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இன்குபேஷன்ல உட்காருவாங்க. ஸோ வந்து மாறி உட்காருவாங்க. நைட்டு டைம் ஆயிட்டுனா மேல் வந்து வெளியே வந்துருவாங்க, ஃபீமேல் உள்ள உட்காந்துருவாங்க. மார்னிங் டைம்ல வந்து மேல் இன்குபேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதுல வந்து எப்படின்னா 2 பேருமே வந்து ப்ரூடிங்ல உட்காரனால இப்போ நைட்டு டைம் ஏன் மேல் வெளியே இருக்கு அப்படின்னா பயம். அதாவது ஃபீமேல் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக மேல் வெளியே வந்துடும். ஆனால் மேல் வந்து காலையில் வந்து உட்காந்துரும். வேற எதனா வந்து தாக்கிற போது அந்த ஒரு பயத்துல வந்து மேல் வந்து காலையில அவங்க ஷிஃப்ட், நைட்டுக்கு மேல ஃபீமேல் ஷிஃப்ட். இதுல வந்து காக்டெயில்ஸ்ல மட்டும் இது நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு கேரி. இவங்க வந்து அல்பினோ கிரீம் கிரஸ்டட். இவங்க அந்த பேக்ல இருக்கு. அவங்க வந்து ஒயிட்லயே வந்து ஸ்பைக் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து இதுலயே வந்து பேர்ல் ஒயிட் ஃபேஸ்லயே பேர்ல்ல வந்து கிரீம். மேல் ஃபீமேல் ரெண்டுமே கிரீம். இல்ல ரெண்டுமே ஸ்பைக் இருக்குமா? ரெண்டுத்துக்குமே ஸ்பைக் இருக்கும். சேம் குவாலிட்டில இருக்கும். ஆனா ஸ்பைக் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் வேரி ஆகும் உங்களுக்கு வந்து. ஆமா, அது வந்து மேல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஃபீமேல் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், மேல் வந்து ஒரு கர்வ் ஒன்று அடிச்சு வரும். ஸ்பைக் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது அவ்வளோவா நம்மளுக்கு பெருசா வித்தியாசம் தெரியாது பார்க்கும்போது. பட் அது நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபார்ம் வச்சிருந்தா நமக்கு தெரியும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு உங்க பேர்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தெரியும். இது ஒரு மியூட்டேஷன். அதே மாதிரி ஒயிட் ஃபேஸ்ல வந்து பேர்ல்ல வந்து கிரீம், அது கிரீம் கிரஸ்டட் சொல்லுவாங்க. இந்த ஸ்பைக்ல வந்து எல்லோ அடிக்கிறது வந்து கிரீம் கிரஸ்டட் சொல்லுவாங்க. இது ஒண்ணுதான் வீடியோ பார்த்து ஓடாம அங்கேயே நிக்குது. இதுல எதுனா உங்களுக்கு ஃபேவரட் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஃபேவரட்னா இப்போ நம்மளே எல்லாத்தையுமே ரசிச்சு தான் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு பேர்டும் வந்து இந்த பேர்டு நல்லா இருக்கு, இந்த பேர்டு நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு ஒன்று பார்த்து செய்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரட் தான், பிடிச்சது தான். அது ஒரு சில வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும். நம்ம கிட்ட சாப்பாடு வச்சா அப்படியே வந்து சாப்பிடும், இறங்கி பயப்படாது. ஸோ அது மாதிரி நம்மளை வந்து நல்லா தெரிஞ்சுக்கும் காக்டெயில்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பாடு வைக்க போனா சாப்பாடு வைன்ட்டு அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க வைக்கிற நேரத்தில். ஆப்பிரிக்கன்ஸ் ஏன்னா ஆப்பிரிக்கன்ஸ்ல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு, மியூட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும், கலர்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து ஆப்பிரிக்கன்ஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி எந்த மியூட்டேஷன் போட்டால் எப்படி ஒர்க் பண்ணலாம், ஒர்க்கிங் மியூட்டேஷன்ஸ் நிறைய வந்து எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி மியூட்டேஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம், இல்லாத மியூட்டேஷன்ஸை நம்ம எப்படி உருவாக்கலாம், நிறைய பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பேரண்ட் ஆப்பிரிக்கன்ல போட்டிருக்கீங்களா? ஆமா, இந்த பேரண்ட் நான் இதை எதிர்பார்த்து போட்டேன் அப்படின்றத சொல்லுங்க. அது சொல்றேன் நான். ஓகே, பார்க்கலாம். இது அல்பினோ ஸ்பிளிட். ஆமா, மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஸ்பிளிட். இனோ ஸ்பிளிட், ரெட் ஐ ஸ்பிளிட். இவங்க வந்து மாவ் யூவிங்
அந்த பிளாக் கலர்ல இருக்கிறவங்க வந்து மாவ் யூவிங் பர் ப்ளூ யூவிங்ல வரும். மாவு யூவிங்க. ஆமா, யூவிங் பர் ப்ளூ. இது வந்து நம்ம ஆப்பிரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ஒரு இதை வச்சிட முடியாது. இதை பற்றி நம்மளுக்கு ஸ்டடி பண்ணால் தான் ஒவ்வொரு மியூட்டேஷன்ஸை முதல்ல அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த 2 கலர் எந்த கலர் நீங்கள் எதிர்பார்த்து போட்டிருக்கீங்க? இது 2 இது இப்போ மேல் வந்து ஆஃப்லைன் ஸ்பிரிட்டு. ஸோ வந்து ஃபீமேல் வந்து யூவிங்கில் போட்டிருக்கேன். மேபி வந்து இதில் ஒரு விஷுவல் ஆஃப்லைன் வரலாம். ஓகே. ஸோ அதுக்காக போட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. இதில் வயலட்லேயும் யூவிங் வரும். ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வயலட் யூவிங்கும். இந்த மியூட்டேஷன் வந்து பெர் ப்ளூ இனோ, ஒன்று வந்து ரெட் ஐ. ஆனால் இது உடம்புல ப்ளூவே இல்லையே. அதுதான் அந்த எல்லோ இஷ்யூ வரும். ஓகே. அது வந்து பர் ப்ளூன்னு சொல்லுவாங்க. எல்லோனா எல்லா குருவியும் வந்து பர் ப்ளூவில் வந்துடாது. எல்லோலேயே வந்து பார் ப்ளூ மியூட்டேஷன் வந்தால் எல்லோ. இதில் வந்து இனோ டெக்கு ஒன்று, இனோ ஸ்பிரிட், ரெட் ஐ ஸ்பிரிட். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. உங்களுக்கு அதில் ஒன்று மட்டும் ரெட் ஐல இருக்கும் பாருங்க. ஐ வந்து ரெட்டிஷாக இருக்கும். இல்லை மற்றதெல்லாம் இப்போ அது வந்து கலர் டிஃப்ரெண்ட். அது இது வந்து இப்போ நம்ம இந்த கான்செப்ட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து இனோ மட்டும்தான் எடுக்கிற மாதிரி கான்செப்ட். பர் ப்ளூவில் இனோ. ஒவ்வொருத்தவங்க அல்பினோ ஒயிட் போடுவாங்க, இந்த மாதிரி அல்பினோ போடுவாங்க. கீழே இருக்கு பாருங்க, அங்கே நிற்கிறது பாருங்க கார்னரில். அந்த மாதிரி ஒயிட் பேர்டை போடுவாங்க. ஒயிட் பேர்டை போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்ன இது யங்ஸ்டர் இதெல்லாம். இதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்கு. ஆமாம், இதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்கு. எங்க இருக்கு? ஃபார்ம்ல ஒரு 20% கவர் பண்ணிருக்கோமா? கம்மி தான். அங்க இருக்கு பாருங்க, இந்த சேல்ஸுக்கு இருக்கு. இதுவும் 6 தான். 4 மந்த் ஆகுது. 4 மந்த் ஆகுதா? ஏஜ் என்ன மாதிரி? லைஃப் ஸ்பேன் 15 இயர்ஸ். நல்லா பார்த்துக்கிட்டோன்னா 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ப்ரீட் ஆகும் பேர்டு. நம்மகிட்ட 6 வருஷம் பேர்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற பேர்டு இருக்கு. பேரா கேட்டால் கொடுப்பீங்க, சிங்கிள் கேட்டாலும் கொடுப்பீங்க? பேரா கேட்டால் கொடுக்கலாம், சிங்கிள் கேட்டால் கொடுக்கலாம், டிஎன்ஏ போட்டும் கொடுக்கலாம். 6 வருஷம் பேரும் வச்சிருக்கீங்க? 6 வருஷம் பேர் இருக்கு. இது அல்பினோ காக்டெயில். இது மேல். அவங்களுக்கு வந்து ஒரு பேர் உள்ள இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. காக்டெயில் நம்ம கிட்ட நல்லா பழகுமா இல்லை ஆப்பிரிக்கனா இல்லை ரெண்டும் ஒன்று தானா? இல்லை, காக்டெயில் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம கிட்ட. ஸோ வந்து காக்டெயில் வந்து நம்ம ஃபுட் வைக்க போகிறோம். ஆஃப்ரிக்கன்ஸ் எப்பவுமே ஃபுட் வைக்க போகிறோம்னா பயந்து தான் விடும். நம்ம வந்துட்டு ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ஒரு ஷை பேர்டு. ஃபர்ஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே. காக்டெயில்ஸ் அப்படி கிடையாது. காக்டெயில்ஸ் வந்து நல்லா நம்மள தெரியும், அதுக்கு நல்லா தெரியும். ஃபுட் வைக்கிறான் வைடான்னு வந்து கேட்கும் கிட்ட வந்து. ஓகே பிரதர். சொல்லுங்க பிரதர். மியூட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த பைடு பாத்தீங்களா, சேபிள் பைடு, அந்த குச்சில இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பர் ப்ளூஸ். அது ஒன்று அப்படியே அந்த எல்லோயிஷா இருக்கு பாருங்க, அது வந்து பர் ப்ளூ வயலட் சேபிள் பைடு அது. ஓகே. இவங்க வந்து வயலட் சேபிள் பைடு அது இங்க தனியா. ஆமா. மாஸ்க் ஆப்லைனு, மேல் வந்து ஸ்பிரிட்டு, மாஸ்க் ஆப்லைன் ஸ்பிரிட்டு. ஃபீமேல் உள்ள எக்ல இருக்காங்க, வெளியே வருவாங்க. இவங்க ஃபீமேலு. நல்லா மாஸ்க் இருக்கும், காலர் இருக்கும். ஃபேஸ் பிளாக்காக இருக்கிறது மாஸ்க். நல்லா இருக்குது. ரிங் வெரைட்டி எல்லாமே. ரிங்குனா எதை சொல்லுவீங்க? ரிங்குனா கண்ணை சுற்றி வளையம் இருக்கு பாருங்க, அதுதான் ரிங்கு. அந்த ஒயிட் ரிங் சொன்னீங்கல்ல, அதுதான் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே இறங்கின ஹையர் மியூட்டேஷன் என்னன்னா லுட்டினோ ஆஃப்லைன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி கிரீன் ஃபிஷரு அந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் வச்சு தான் ஆரம்பிச்சது. இப்படின்றீங்க. ஆமா, ஏன்னா கட்டினாலே வெளியே வந்துருங்க. அது லுட்டினோ ஆஃப்லைன். அது உண்மையை சொல்லுங்க, பெயிண்டிங்ல இல்லைங்க, நம்ம குவாலிட்டியே தாங்க. நம்ம எப்பவுமே பேர்ட்ஸை ப்ரீட் பண்றது வந்து குவாலிட்டி தான் மெயின். குவாலிட்டிக்கு பேஸ் பண்ணி தான் ப்ரீடிங்கே போடுறது. ஸோ வந்து ஃபிஷர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிஷர் மார்க்கிங்கில் இருக்கணும். ஃபிஷர் மார்க்கிங்கிறது 4 ஹெட்டுக்கு மேலே கரெக்டாக பிளாக் அடிச்சு வரணும். இது ஆப்லைன்ஸு ஃபேஸ் டர்ட்டி இல்லாமல் கரெக்டாக வரணும்.
இது லுட்டினோ ஆப்லைன் இது. இதே இங்கே இந்த பர்ப்ளூஸ்லாம் பார்த்து ஒய்லட் பர்ப்ளூ ஃபிஷ்ஷாக இருக்குது பாருங்க. இந்த இதுங்க கொஞ்சம் ஸ்டிக்கில் நிற்கிது பாருங்க, இந்த அங்கே மேலே நிற்கிதுல்ல. ஓகே. இந்த அது 2 இதெல்லாம் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குது. கிளியர் ஹெட்டு, அந்த ஹெட்டு நம்ம அதுக்காக தான் ஒர்க்கிங்கே பண்ணுறோம். ஓகே. ஃபேஸ் டர்ட்டி வராது. டர்ட்டி ஃபேஸ் வந்து சின் பேட்ச்லாம் அடித்து ஒரு மாதிரி அது மாஸ்காவும் இருக்காது. இல்லை மாஸ்காவும் இருக்காது. இப்போ கருப்பு ஃபேஸ் பார்த்தீங்களா அது மாதிரி மாஸ்காவும் இருக்காது, ஃபிஷராகவும் இருக்காது. ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நிற்கும் பேர்டு. நம்ம குவாலிட்டியாக இருக்கும் பேர்ட்ஸு. ஓகே. இது வந்து பர்ப்ளூ யூவிங்கு ஆப்லைனு. இன்னொன்று ஒன்று வந்து ஒய்லட் ஆப்லைனு. ஸோ இது நம்மக்கிட்ட இறங்குனது தான். இது கொஞ்சம் ஃபேஸ் டர்ட்டி வந்திருக்கு. இதை வந்து அதை டர்ட்டினஸ் போகாமல் இருக்க அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அடுத்த மியூட்டேஷன் இது கிட்ட இருந்து இறங்குற சிக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணுன்றதுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதோட சிக்ஸுக்கு அந்த மாதிரி வராதா? அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறது தான். ஒரு பேர்டை போட்டு எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணி எடுக்கிறோம் அந்த மாதிரி பர்பஸ் தான் அது இது பண்ணுறது, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லா பேர்டுமே வரும்னு சொல்ல முடியாது. இப்போ அதுக்கிட்ட இருந்து இப்போ பேர்டு ரெண்டுமே பேரண்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். பட் சிக்கு வந்து டர்ட்டி அடிச்சு வரும், ஆஃப்லைன்ஸ்லேயே வரும். டர்ட்டி ஃபேஸ்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும்ல? டர்ட்டி ஃபேஸ்னா இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். டர்ட்டி ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். மியூட்டேஷன் சேம் தான். பட் இதுகிட்ட இருந்து வர சிக்கு வந்து ஃபேஸ் டர்ட்டி ஆகும்ட்டு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவங்க பேரண்ட் நல்ல பேர்டு. நீங்க அந்த வயலட் பாத்தீங்கல்ல மேல, அதோட சிக்கு தான் அது. இது ஒரு செக்ஷன். இது ஒரு செட்டப், இது ஒரு ப்ரீடிங் செட்டப். எல்லாமே 3க்கு 1.5 தான் கேஜ் சைஸ் போட்டிருக்கேன். எல்லாமே நீங்க தான் இந்த கேஜ் எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன் எனக்கு தேவையானது. ஆமா, கேஜே நானே பண்ணிக்கிட்டேன். க்ளீனிங் ஃபீடிங் எல்லாம் நீங்க தான்? க்ளீனிங் ஃபீடிங் நான் தான் பண்ணி ஆகணும். கேஜும் வந்து நானே பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் கேஜ் நான் பண்ணிக்கிட்டது தான். இதில் ஒரு 4 கேஜ் 5 கேஜ் தான் வெளியே வாங்கினதா இருக்கும். ஆமா, இல்லை எனக்கு பண்ண டைம் இல்லாமல் நடுவில் ப்ரீடிங் தேவை அப்போ வாங்குற மாதிரி இருக்கும். ஆமா, எல்லாம் உள்ள இருக்கு, உள்ள இருப்பாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் அப்படிதான், ஷை டைப்பு. மாவு பர்ப்ளூ, அவங்க வந்து பாஸ்டல் சொல்லுவாங்க, பாஸ்டல் பைடு. அதெல்லாம் சிக்கு இருக்கா? குட்டிங்கள காட்றேன். சிக்ஸ் இத வாங்க காட்றேன். இல்ல ஹேண்ட் ஃபீடிங் சின்ன இதெல்லாம் பேரண்ட் கொண்டு வந்து உள்ள போடுறதா? ஆமா, பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பிரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங் வெரைட்டி வந்து நெஸ்டிங் வந்து பில்ட் பண்ணும். ஓகே. ஓ, இதுக்கும் காக்டெயிலுக்கும் மாறுமா பாக்ஸ்? ஆமா, பாக்ஸ் சைஸ் மாறும். இதுல 3 சிக்கு இருக்கு, எக்ஸும் இருக்கா? எக்ஸ் இருக்கு. ஹேட்ச் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 எக் ஹேட்ச் ஆகும். ரைட் அடிச்சு பார்ப்பாங்க. ஆமா, இன்னும் 2 எக் ஹேட்ச் ஆகும். ஓகே. அந்த கரு உருவாகாதெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? கரு உருவாகாத எக்கை எடுத்துருவேன் நான். இப்போ இதுல எல்லாமே ஃபர்டைல் எக்கு தான். ஆமா, இந்த பேர் எனக்கு வந்து 5 சிக்கு 6 சிக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே. ஸோ வந்து இது எல்லாமே ஃபர்டைல் தான். ஃபர்டைல் இல்லாத எக்கை வந்து எடுத்துருவோம். ஏன்னா வந்து அது தேவையில்லாமல் அதுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி இன்குபேஷனில் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே க்ரீமு, பட்டர்ஃப்ளை ஸ்ப்ளிட்டு அப்படி இருக்கும். பட்டர்ஃப்ளை க்ரீமு. அந்த பின்னாடி முதுகுல நல்லா வரி வரியா இருக்கு. பேர்ல், அதெல்லாம் பேர்ல்னு சொல்லுவோம். பேர்ல். ஓகே. இது வந்து ஸ்ப்ளிட்ஸ் இருக்கு ஃபுல்லாமே. கலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன்ஸ் தான். இது பாருங்க, நல்ல கலர் இது. பர்ப்ளூ யூவிங் ஆப்லைனு, வயலட் கோபால்ட் ஆப்லைனு. ஓகே. வேறு இது சேல்ஸுக்கு இருக்கு. சிக்ஸ் எல்லாம் இப்படி ஒண்ணா போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா. இது ஃபைட் பண்ணிக்குமா? அது நம்ம ஒரு பேட்ச் இறங்கும்போது அந்த ஒரு பேட்சோட நம்ம ஒரு கேஜில் மூவ் பண்ணிட்டோம்னா ஃபைட்டிங் இருக்காது. அடுத்து பேட்ச் இறங்குது, திருப்பி இறக்குன்னு இந்த கேஜில் சிக்கு இருக்கு, திருப்பி இன்னொரு செட்டை எடுத்து உள்ள போடுறோம்னா ஃபைட்டிங் வரும் கண்டிப்பா.
அது பிரச்சனை இல்லையா? அதுதான் அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது, எப்பவுமே பண்ணக்கூடாது. ஒரு பேட்சை வந்து ஒரு கேஜில நிப்பாட்டணும். அப்படியே இந்த மாதிரி 4-5 வாங்கி விடணும், எனக்கு பிரீடிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அப்படி பண்ணலாம். மொத்தமா ஒரு கேஜில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். மொத்தமா ஒரு செட்டை எடுத்து ஒரு கேஜில இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இது வராது. ஓகே, வேற வேற இதுல இருந்து கூட போடலாம், எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஏற்கனவே செட்டில் ஆனதுல நம்ம புதுசா ஆட் பண்றது பிரச்சனை. ஆமா, இப்ப வந்து ஏற்கனவே குருவி இருக்கு உள்ள, அப்ப திருப்பி நீங்க இன்னொரு குருவி எடுத்து ஒரு கேஜில போறீங்கன்னா இந்த குருவி வந்து டாமினண்டா இருக்கும் இந்த கேஜுக்கு. இப்போ புதுசா வர குருவியை வந்து அடிக்கும். புதுசா வர குருவி எப்பவுமே பயந்துட்டு தான் இருக்கும் ஒரு பிளேஸுக்கு இருக்கும்போது. ஸோ அது டிஸ்டர்ப் ஆகும். ஃபீடிங் வந்து இந்த டைம் வந்து பனி டைமா இருக்கிறனால கோதுமை அதிகமாக சேர்த்துப்போம், பச்சை பயிரை கம்மி பண்ணிப்போம். கோதுமை, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இது நாட்டு காராமணி, கருப்பு உளுந்து. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரௌட்ஸ் சோக்கட் ஐட்டமாக ஊற வச்சு கொடுத்துறது. பீட்ரூட்டு, கேரட் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி வெஜ்ஜு வந்து ஆட் பண்ணி கார்ன் போட்டுருவோம். கம்பல்சரி டெய்லி கார்ன் போட்டுருவோம். எல்லாத்துக்கும் ஆப்ரிக்கன்ஸ் காக்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் கார்ன் போட்டுருவேன் கம்பல்சரி. சேம் ஃபீடிங் சேம் ஃபீடிங் தான். ஃபீடிங் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கரெக்டான மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போச்சுன்னா கரெக்டாக இருக்கும். போடு இருக்கு, இன்குபேஷனில் உட்காந்துட்டு இருக்கு. பட்டர்ஃப்ளைல க்ரீம் என்கிட்ட இருக்கு. பட்டர்ஃப்ளை க்ரீம் அது நம்மளை தாக்க போறோன்றத காட்டுறதுக்காக. ஆமா, அப்படி இது பண்ணுவோம். நான் எக்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு ஒரு மிரட்டுவாங்க. கை வச்சா கண்டிப்பா கடிக்கும், கொத்தும். அது எல்லா பேரும் கொத்தாது, ஒவ்வொரு பேர் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. இது நம்ம வீட்டுல ஆச் ஆனதுதான். எக் வச்சிருக்கு, இன்குபேஷன்ல இருக்காங்க. ஃபீமேலு வெளியே இருக்கிறதா? ஃபீமேல் வெளியே இருக்கு, கிளியர் பைடு ஃபீமேலு. அல்பினோலே வந்து கிளியர் பைட் சொல்லுவாங்க, பிளாக் ஐ பேர்டு. பைட்னா இதுல என்ன கலர் இருக்கு? இது கிளியர் பைடுனா ஃபுல் பேர்டு வந்து ஒயிட். ஒயிட்டா? ஆமா, ஃபுல் பைடுனால ரெண்டு கலர். இதுல வந்து காக்டெயில்ஸ்ல வந்து பைடுனா கிளியர் பைடுனா கிளியர் ஃபுல் பைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஐல வந்து ஒயிட் பேர்டு. சோ வந்து அது கிளியர் பைட் சொல்லுவாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் சிக்ஸ் வந்து வந்து ஒயிட் ஃபேஸ்லயே வந்துருச்சு. அது ஒயிட் ஃபேஸ் பைட்ல 2 வந்திருக்கு. அந்த பைட்ல இது 2 வந்து அவங்க சிக்கு ஸ்பிளிட்ல வந்திருக்கு, பட்டர்ஃப்ளை ஸ்பிளிட்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இவங்களை ப்ரீட் பண்ணோம்னா அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஆமா, இவங்கள பாருங்க, இவங்க சேல்ஸுக்கு இருக்காங்க. இதுல இருக்க எல்லாமே சேல்ஸ் தான். இதில் ஒரு 3 க்ரீம் சீரீஸ் இருக்கும். ஒரு அல்பினோ க்ரீமு, மிஸ் மார்க்கிங் மாதிரி ஒரு பேர்லில் ஒன்று வரும், அங்கே இருக்குது பாருங்கள். அது இவங்க எல்லாம் சேல்ஸுக்கு தான். இந்த சிக்கை காப்பாற்றி கொடுக்குறதுன்னு ப்ரோ. ஆமாம், அதில் காக்டெயில் நல்லா இருக்குமா ஆஃப்ரிக்கன்? இது வந்து ஆஃப்ரிக்கன்ஸுங்க. ஒன்ஸ் ஒரு சிக்கை ஹேட்ச் ஆக்கிருச்சுன்னா சிக்ஸை வந்து கம்பல்சரியாக நம்மளுக்கு கொடுத்துருங்க ஆஃப்ரிக்கன்ஸு. காக்டெயில்ஸில் என்னென்னா இந்த கிளைமேட் இஷ்யூஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து எக்கை சரியாக ஹேட்சிங் பண்ணாது, கிளைமேட்டுக்கு சிக்ஸையும் சரியாக ஃபீடிங் பண்ணாது. ஏன்னா வந்து மேல் ரெடி ஆயிரும் ப்ரீடிங்க்கு. மேல் ரெடி ஆயிடுச்சுன்னா மேல் என்ன பண்ணுவோம், சிக்ஸ் எல்லாம் கொண்டுரும். கொண்டுட்டு ஃபீமேல் கிட்ட ப்ரீடிங்க்கு போறதுக்காக கொண்டுனா ஈஸி, சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணாது. மேல் ஃபீமேல் 2 வந்து சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணும் காக்டெயிலை பொறுத்த வரைக்கும். ஆப்ரிக்கன்ஸ் அப்படி கிடையாது. ஆப்ரிக்கன்ஸ் வந்து அவங்க எப்படின்னா, நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு ஆப்ரிக்கன் வந்து எக் வச்சிருச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்து உள்ள போக முடியாது, மேல் வந்து உள்ள போக முடியாது. மேல் வெளியே தான் நிக்கணும். உள்ள வந்தா அடி வாங்குவாரு. ஃபீமேல் தான் இன்குபேஷன்ல உட்காரும், மேல் வந்து இன்குபேஷன்ல உட்காராது. சிக்க ஆச் ஆச்சுன்னா மேல் சாப்பாடை ஃபுட்டை சாப்பிட்டு அதை ஃபீமேலுக்கு கொடுக்கும், ஃபீமேல் அதை சாப்பிட்டு அதை சிக்குக்கு ஊட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் மேல் தான் வந்து ஃபுட்டு எடுக்கும், ஃபுட்டு எடுத்துட்டு வந்து ஃபீமேல் கூட்டும். அதே மாதிரி இன்குபேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போதும் மேல் பேர்டு தான் எடுத்து ஃபுட்டு எடுத்து ஃபீமேலுக்கு வந்து ஃபீட் பண்ணும். ஃபீமேல் இன்குபேஷன்ல இருக்கும்போது ஃபீட் பண்ணும். இது காக்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இவங்க ஷிஃப்ட் மாத்திக்கிறனால மாத்தி வந்து சாப்பிட்டுப்பாங்க. கோழி மாதிரி கத்துது. ஆமாங்க, கையில் எடுத்துக்கணுங்களா? இந்த ஸ்டேஜ்ல இருக்கப்போ கடிக்காது. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டான டைம் ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுக்கிறதுக்கு.
காக்டெயில்ஸ்லயும் நீங்க ஹேண்ட் ஃபீடிங்க்கு தர மாட்டீங்க அந்த ஸ்டேஜ்ல? காக்டைல்ஸ் எடுத்துக்கலாம் ஹேண்ட் ஃபீடிங். ஆப்பிரிக்கன் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கன்ஸ் ஏன் கிடையாதுன்னா கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம். மியூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுத்தாங்க அது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இவங்க கிரீம்ல வந்திருக்காங்க, ஸ்பைக் எல்லோல அடிச்சிருக்கு பாருங்க. இவங்க அல்பினோ, இவங்க ஒயிட் ஃபேஸ். கிளியர் ஒயிட் அப்படி வருமா? இது கிளியர் ஒயிட்ல ரெட் ஐ. இது நிறைய விஷயத்த வந்து நாங்க கட் ஷாட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. அவர் முக்கியமானதெல்லாம் என்னென்ன அப்படின்றத மட்டும் தான் வீடியோல காமிச்சிருக்காரு. இன்னும் நிறைய விதமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறாரு. அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் வீடியோ போட வேண்டியது வரும். அவ்வளோ லென்த் போட முடியாது. இப்பயே வந்து நீங்க ஷார்ட்டாக தான் பார்ப்பீங்க. நாங்கள் 1 ஹவரா வந்து இங்கே சுற்றி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பண்ணையில் அப்படின்றப்ப ரொம்ப க்ளீனாக இருக்கு. எப்பயுமே நம்ம வீடியோ எடுக்க வரோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதுதான் உண்மை. வீடியோ எடுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இருந்த ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து க்ளீனாக தான் இருக்கு ஃபார்மு. ஸ்மெல் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப வந்து தெரியுமான்னு தெரியல, எனக்கு வந்து இந்த ஃபார்ம் க்ளீனாக தெரியுது. அது ஒன்று. ஆப்பிரிக்கன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வெளியே பார்க்காத நிறைய கலர் வந்து அதில் பார்த்துருந்தேன். எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஆனால் இந்த குளத்தூர் கோழி மார்க்கெட்லாம் போகிறப்போ பார்க்குறப்ப இந்த அளவுக்கு இங்கே இருக்கிற அந்த பேர்ட்ஸ் பார்த்தது கிடையாது. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காக்டெயிலில் எனக்கு பெருசாக தெரியல, அங்கே தான் நிற்கிறாப்புல, அடிப்பாரான்னு தெரியல. ஆனால் காக்டெயிலில் எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு நாலேஜ் கம்மி. பெரும்பாலும் வந்து அதுங்க எனக்கு நார்மலாக தான் தெரிஞ்சுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். ஃபார்ம் எப்படி இருந்துச்சு, எப்படி அவர் பேசியிருந்தாரு, அது எல்லாமே வந்து கீழே சொல்லுங்கள். பயப்படுறேன்னு 1 மணி நேரம் வச்சு எடுத்துட்டாரு. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.